ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ப்ரெக்னென்சியான சிம்டம்ஸ் தான் டாப் 10 சிம்டம்ஸ். அதாவது கிட்டு வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி அறிகுறிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதாவது எல்லாருக்குள்ள ஒரு சில பேருக்கு அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான். ஸோ அதாவது கிட்டு வாங்கிறதுக்கு 20 டேஸ்க்கு முன்னாடி, உங்களோட பீரியட்ஸ் தள்ளி போய் 20 டேஸ்க்கு முன்னாடி இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரெக்னென்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா. ஏன்னா நம்ம பாடி வந்து ஃபஸ்ட் 3 மந்த்துக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் வச்சுட்டுக்கணும். சில பேர் வந்து அது தெரியாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி அபார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது எனக்கு, அப்படி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டு பீரியட்ஸ். இது எல்லாருக்கும் காமனாக தெரியும். நம்மளுக்கு இந்த ஒரு டேட் இருக்கும், அந்த டேட்டுக்குள்ளே வரலை, இல்லை ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே வரலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து டவுட் இருக்கும். அதாவது யார் யாருக்கெலாம் இது வந்து அப்ளிகபிள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மந்த் வந்து 10th ஆகுதுன்னா நெக்ஸ்ட் மந்த்தும் 10th ஆகுது. அப்படி ஆகிற பீப்புளுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா இந்த சிம்டம்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதே பிசிஓடி இருக்குது, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த சிம்டம்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டேட்டுன்னு, பீரியட்ஸ் டேட்டுன்னு ஒரு டேட் இருக்காது. ஸோ எந்த மந்த் வேணால் எப்படி வேணால் வரும். வேறு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கான்றதை அவங்களுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாமிட்டிங். அதாவது எப்படி இருக்குன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாலே புதுசாக ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. வாமிட் வர மாதிரி இருக்கும், கொமட்டும். அது நல்ல ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி, கெட்ட ஸ்மெல்லாக இருந்தாலும் சரி. அதாவது பர்ஃப்யூம் ஸ்மெல் பிடிக்காது, சாதம் கொதிக்கிற ஸ்மெல் பிடிக்காது. எனக்கு வந்து ஆம்லேட் போடுற ஸ்மெல் பார்த்தாலே எனக்கு ஆம்லேட் எக்கு ஸ்மெல் பிடிக்காது. எனக்கு பர்சனலாக அந்த ஸ்மெல் பிடிக்கல. இந்த மாதிரி வந்து ஸ்மெல்லிங் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்மெல்லிங் வந்து பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலுமே வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வந்து ஒரு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் வரும். மார்னிங் எழுந்தோடனே ஒரு மாதிரி வயிற்றை புரட்டும், கொமட்டிகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அது எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே வந்து கரு உருவாகிறதுனால, புதுசாக ஒரு உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால அது உங்களுக்கு வந்து வயிற்றை பரட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அதாவது நீங்கள் நார்மலாக யூரின் போவீங்க, பட் ஆனால் இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து உங்களுக்கு இது வந்து எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் காமனாக இருக்கும். இப்போ தான் யூரின் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், வித்தின் 1 ஹவர்க்குள்ளேயே திரும்பி வரும். அது மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு வந்து யூரின் போயிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோர்வு, மார்னிங் சிக்னஸ். நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சாலுமே மார்னிங் உங்களுக்கு தூங்கி எழுந்த உடனே ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். நம்ம எதுவுமே பண்ணலை, ஒர்க்கே நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க உடம்பு பாடி ஸ்ட்ரெயின் பண்ணி, பட் ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மாதிரி டயர்டாகவே இருப்பீங்க. எந்த ஒரு மைண்டே வந்து ஒரு ஆக்டிவாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் சேஞ்ச். உங்கள் பிரெஸ்ட்டில் வந்து ஃபீல் ஆகும். எப்படி ஃபீல் ஆகும்னா, இப்போ நார்மலாக உங்கள் பிரெஸ்ட் இருக்கிறத விட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் நிப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், வெயிட்டாக ஃபீல் ஆவீங்க. அப்புறம் உங்களோட பிரெஸ்ட் வந்து பெருசாகிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் மிரரில் பார்த்தாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்கள் பாடியில் வந்து அந்த ஷேப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி டெம்பரேச்சர். உங்களுக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்னா நீங்களே நினைப்பீங்க ஒருவேளை நம்மளுக்கு ஃபீவர் வந்துட்டு, ஏன்னா வந்து உடம்பு டயர்டாக இருக்குது, வாமிட் வருது, பாடி ஹீட்டாக இருக்குது. நார்மலாகவே இந்த டைம் வந்து பாடி வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் பெயின். நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணால் போய் பண்ணிக்கணும். ஒரு நாள் நார்மல் பீப்புள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தப்படி இடுப்பு வலிக்காது. ஆனால் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சும்மா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் சேர்ந்தாப்பெல்லாம் உட்காந்திங்கனால இனிஷியல் ஸ்டேஜில் பேக் பெயின் வந்து ஹெவியாக இருக்கும், ரொம்ப முதுகு வலிக்கும், படுக்கலாம் போல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். இது வந்து உங்களுக்கு இயர்லி ப்ரெக்னென்சியில் ஸ்டார்ட் ஆகி எண்டு ப்ரெக்னென்சி முடிஞ்சு உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமும் இந்த ப்ரெக்னென்சி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டு அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா நார்மலாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக டெய்லியும் ரெகுலராக மோஷன் போயிட்டுருக்கீங்க, பட் சடனாக உங்களால் போக முடியலன்னா இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுது. ஆனால் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி திக்காக படும்.
உங்களுக்கு வந்து நார்மலாக வெள்ளைப்படாது, ஆனால் சடனாக வெள்ளைப்படுது அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சு, ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாகுது அப்படி ஃபீல் ஆகுதுன்னா, சம் பேருக்கு வந்து ஸ்பாட்டிங் ப்ளீடிங் கூட ஆகும், கொஞ்சோண்டு ஒரு 2-3 டாட் விழும். அந்த மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 10-20 டேஸ் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரெக்னென்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் டாப் சிம்டம்ஸு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் தெரியுதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடான ஒவ்வொரு மந்த்து பேபி எப்படிலாம் வளருவாங்கன்ற டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.